السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نغمته سيدنا ونبينا بالقاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين. وصلى الله على أئمة المؤمنين وهداة المستضعفين وحماة المؤمنين. ஊசிக்கும் இபாத் அல்லாஹ் வனப்சி பித்தக்வா அல்லாஹ். புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். இறைவனது ஸலவாத்தும் சாந்தியும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது அஹ்லுல் பைத்துக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். இஸ்லாத்தின் ஒரு அங்கமான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த புனிதமிகு பள்ளி வாயிலில் வீட்டிருக்கக்கூடிய அஹ்லுல் பைத்துக்களின் நேசர்களே, மூமின்களே, உங்களையும் என்னையும் என் நிலையிலும் தக்வா எனும் இறையச்சத்தினை கடைபிடித்துக் கொள்ளும்படி நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். இஸ்லாமிய நாட்காட்டியின் இறுதி மாதமாகிய துல்ஹஜ் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் துல்ஹஜ் மாதத்தின் பிறை 18வது தினமாக இருக்கின்றது. இத்தினம் இஸ்லாமிய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு உன்னதமான தினமாக இருக்கின்றது. அதுதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீர் மோமினின் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கதீர் ஹும் என்ற இடத்தில் வைத்து தனக்கு பின்னால் இந்த இஸ்லாமிய உம்மத்தின் மனித சமூகத்தின் வழிகாட்டியாக நியமித்த அந்த இமாமத் பிரகடன தினமாக இருக்கின்றது. இந்த தினத்தை முன்னிட்டு மூமின்களான உங்களுக்கும் உலகவாழ் அஹ்லுல் பைத் நேசர்களுக்கும் குறிப்பாக காலத்தின் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அஜ்ஜல்லாஹு தஆலா ஃபரஜஹு ஷரீஃப் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனா மினல் முத்தமஸ்ஸிகீன பிவிலாயத்தி அமீரில் முஃமினீன் அலி இப்னு அபீ தாலிப் வ அய்மத்தில் மஅசூமீன் அலைஹிஸ்ஸலாம். இறை தூதர்களில் ஒவ்வொருவரும் மக்களுக்குரிய போதனைகளை கொண்டு வந்தார்கள். மேலும் அவர்கள் வாழும் காலத்தில் மக்களுக்கிடையே அந்த போதனைகளை அவர்களுக்கு போதித்து அதன்படி நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி அந்த மக்களை வழிகாட்டக்கூடியவர்களாக அந்த நபிமார்கள், அந்த இறை தூதர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள். அந்த இறை தூதர்களை ஈமான் கொண்ட அந்த மக்கள் தங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களையும் அவர்களிடமே கேட்டு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குள் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற போதெல்லாம் தூதுத்துவ போதனையிடமிருந்து அந்த தூதுவர்களாக இருக்கக்கூடிய அந்த நபிமார்களிடம் சென்று தங்களுடைய கேள்விகளுக்குரிய விடைகளையும் தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் அவர்கள் இறை வகையிலிருந்து அவர்கள் பெற்றுக் கொண்டிருப்பதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் அனைத்து மனிதர்களும் முன்கூட்டியோ அல்லது பிந்தியோ மரணத்தை சுவைக்க வேண்டும் என்பது இறைவனின் மாறாத நியதியாக காணப்படுகின்றது. இறை தூதர்களும் இந்த விதியிலிருந்து விதிவிலக்கானவர்கள் அல்ல. ஆனால் அவர்களின் மறைவுக்கு பிறகு அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த மக்களுடைய நிலை என்ன என்று பார்க்கின்ற பொழுது அந்த மக்களுக்குரிய ஆன்மீக வழிகாட்டியலாக யார் இருப்பார்கள் என்ற கேள்வி எமக்குள் எழுகின்றது. அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட வினாக்களுக்கு யார் பதிலளிப்பார் என்ற கேள்வியும் ஏற்படுகின்றது. அதே போன்று அந்த இறை தூதர்களின் போதனைகளின் அடிப்படையில் மக்களின் மத்தியிலே யார் நீதமான முறையில் நீதி செலுத்தக்கூடியவர்களாக யார் இருப்பார் என்ற கேள்வியும் எழுகின்றது. அதே போன்று ஒருவேளை அந்த இறை தூதர்களினால் ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்குமானால், ஒரு அரசு நிறுவப்பட்டிருக்குமானால், அந்த இறை தூதர்களுக்கு பிறகு அந்த அரசை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகி யார் என்ற கேள்வியும் எழுப்பக்கூடியதாக இருக்கின்றது. சுருக்கமாக சொன்னால் மார்க்க விவகாரங்களின் கடிவாளம் யாருடைய கையில் இருக்கும்? இறை தூதர்களுக்கு பின்னால் மார்க்க விடயங்களுக்கு மக்கள் யாரை நாட வேண்டும் என்ற கேள்வி எழும்புவதாய் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கான பதில் என்னவெனில், ஒவ்வொரு இறை தூதரும் தங்களுக்கு பின்னால் ஒருவரையோ அல்லது பலரையோ தன்னுடைய பிரதிநிதியாக, தன்னுடைய வசியாக நியமித்து சென்றிருக்கின்றார்கள்.
ஒவ்வொரு இறை தூதரின் வசியும் அனைத்து அம்சங்களிலும் அந்த இறை தூதருக்கு மிக நெருக்கமானவராக தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த வசியானவர் அந்த நபியுடைய அந்த இறை தூதருடைய பிரதிநிதியாக காணப்படக்கூடிய அந்த நபர் தனக்குள் உள்ள அறிவாற்றல், அதே போன்று தன்னுடைய ஞானம் அனைத்தின் மூலமும் அந்த இறை தூதர் எந்த வழிகாட்டி அந்த மக்களுக்கு காட்டி தந்தார்களோ அதே போன்று அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக அந்த வசியை காணப்பட்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸினை இப்னு அசாக்கிர் அவர்கள் தன்னுடைய தாரீகுல் மதீனத்து திமஸ்க் என்ற நூலில் 42ஆம் பாகம் 392ஆம் பக்கத்தில் ஒரு ஹதீஸினை பதிவு செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், லிக்குல்லி நபியின் வசியின் வவாரிசுன், ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒரு வசி, ஒரு பிரதிநிதி, ஒரு வாரிசி காணப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அஹ்லு சுன்னா அறிஞரான இப்னு அசாக்கிர் அவர்கள் தன்னுடைய தாரீகு திமஸ்கில் 42ஆம் பாகம் 392ஆம் பக்கத்தில் இந்த ஹதீஸினை பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வசியாக, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரதிநிதியாக ஹஜ்ரத் சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரதிநிதியாக, அவருடைய வசியாக ஹஜ்ரத் சம்மூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வசியாக நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுக்குரிய வசியினை நியமித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். கதிர்ஹும் என்பதும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வசியாக, தன்னுடைய பிரதிநிதியாக, தன் பால் இருந்து தன்னுடைய அனைத்து கடமைகளையும் தனக்கு பின்னால் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒருவராக இமாம் அமீர் மூமினின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நியமித்து சென்ற இடம்தான் கதீர்ஹும் என்று சொல்லக்கூடிய அந்த இடம், அந்த நிலை, அந்த காலம் காணப்படுகின்றது. தனக்கு பின்னால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவகாரங்களுக்கு பொறுப்பாக இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிமுகப்படுத்தி சென்ற ஒரு இடமாகத்தான் கதீர்ஹும் காணப்படுகின்றது. கதீர்ஹும் நிகழ்வதற்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான பல வேலை திட்டங்களை அவர் செய்திருக்கின்றார்கள். பலமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள், அந்த மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன மின் மூசா இல்ல அன்னஹு லா நபிய பாதி, அலியே, எனக்கு பின் எந்த ஒரு இறை தூதரும் இல்லை என்பதை தவிர மூசாவிற்கு எவ்வாறு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்பட்டாரோ அவ்வாறான ஒரு அந்தஸ்திலே நீர் என்னிடத்தில் இருக்கின்றீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் கிதாபு ஃபலாயிலு ஸஹாபா என்ற பாடத்தில் 2404வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீருக்கு முன்பே பல இடங்களில் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய வசியாக, தன்னுடைய கலீஃபாவாக, தனக்கு பின்னால் இஸ்லாமிய உம்மத்திற்கு மனித சமுதாயத்துக்குரிய வழிகாட்டியாக நியமித்து சென்றிருக்கின்றார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹலீஃபாவாக அவர் காணப்பட்டதை பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகின்றது. சூரா ஆராஃபின் 142வது வசனத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறியதாக இறைவன் இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கின்றான். قال மூசா லி அஹி ஹாரூன் இஹ்லிஃப்னி ஃபீ கௌமி, மூசா தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அவர்களை பார்த்து கூறுகின்றார், என்னுடைய சகோதரனே, என்னுடைய சமூகத்தில் எனக்கு சார்பாக என்னுடைய புறத்திலிருந்து என்னுடைய பிரதிநிதியாக நீங்கள் இருப்பீர்களா என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறியதாக அல் குர்ஆன் கூறுகின்றது. இதன் அடிப்படையில் கதீர்ஹும் நிகழ்வு என்பது அந்த யுகத்தின் மூசாவாக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுகத்தின் ஹாரூனாக இருக்கக்கூடிய இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய பிரதிநிதியாக நியமித்த அந்த தினமாகத்தான் கதீர்ஹும் நிகழ்வு காணப்படுகின்றது. இந்த கதீர்ஹும் நிகழ்வு என்பது இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. கதீர் பற்றிய விவாதமும் கதீரை ஒரு புனிதமான நாளாக கருத வேண்டும் என்பதும் அதனை கொண்டாட்டமாக நாம் செய்ய வேண்டும் என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தே தொடங்கிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீரினை ஒரு பெருநாளாக கொண்டாடி இருக்கின்றார்கள். கதீரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, யௌம கதீர்ஹும் அஃலலு அய்யாத் உம்மத்தி, எனது சமூகத்திலே, எனது உம்மத்திலே பெருநாட்களிலே மிகவும் பெரிய பெருநாள் என்னவென்றால், மிகவும் சிறப்பு வாய்ந்த பெருநாள் என்னவென்றால் அது கதீர்ஹும் தினமாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அல்லாமா மஜ்லிஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பிஹாருல் அன்வார்
பாகம் 37 பக்கம் 109 அந்த ஹதீஸினை பதிவு செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு அதற்கு பிறகு வந்த அனைத்து மாசூமீன்களும் இந்த கதீர் தினத்தை ஒரு பெருநாளாக அவர்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள். இந்த கதீர் ஏன் ஒரு பெருநாளாக கொண்டாடப்பட்டது என்பதை பார்க்கின்ற பொழுது, ஒரு வெறுமனே ஒரு நாளாக இல்லாமல் அது ஒரு பெருநாளாக மாறியதின் ரகசியம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, நபித்துவத்தின் தொடர்ச்சியை இமாமத் என்ற வடிவத்தில் நிறைவேற்றியதன் மூலம் இஸ்லாம் மார்க்கம் முழுமையடைந்துள்ளது, மார்க்கம் பரிபூரணம் அடைந்துள்ளது. மார்க்கம் பரிபூர்ணம் அடைந்ததன் காரணமாக அந்த தினத்தை நாம் ஒரு பெருநாளாக கொண்டாட வேண்டிய அவசியம் எமக்கு காணப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தினத்தில் அனைத்து மக்களையும் பார்த்து இறைவன் தங்களை அனைவருக்கு மத்தியிலே தேர்ந்தெடுத்துள்ளான் என்பதை கூறி, அகிலத்தார் அனைவரையும் விட எங்களை மேன்மைப்படுத்திய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று ஹம்தினை கூறி அந்த தினத்தை புகழ்ந்ததன் காரணமாக அந்த தினம் ஒரு பெருநாளாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தினமாக காணப்படுகின்றது. அதே போன்று அல் குர்ஆன் நேரடியாக கூறுகின்றது, இந்த தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பூரணப்படுத்தி விட்டோம், உங்களுக்கு எங்களுடைய நியமத்துக்களை நாங்கள் பரிபூரணப்படுத்தி விட்டோம், இந்த மார்க்கத்தை நாங்கள் பொருந்து கொண்டு விட்டோம் என்று இறைவன் கூறக்கூடிய அந்த திருமறை வசனம் இந்த தினத்தை நாம் ஒரு பெருநாளாக கொண்டாட வேண்டியது கட்டாயம் என்பதை எமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நாம் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் பெருநாள் தினமும் ஜும்மா தினமும், அதாவது கதீருடைய தினமும் ஜும்மா தினமும் ஒரு தினத்தில் வந்திருக்கின்றது. அந்த தினத்தில் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஹுதுபாவை பார்க்கின்ற பொழுது இமாம் அவர்கள் தன்னுடைய அந்த ஜும்மா ஹுதுபாவை இவ்வாறு அமைத்திருந்தார்கள். அங்கு கூடியிருந்த அனைத்து மக்களையும் பார்த்து இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். ஈமான் கொண்டவர்களே, மாபெரும் இறைவனாகி அல்லாஹ் இன்றைய தினத்தில் 2 மகத்தான மற்றும் கம்பீரமான பெருநாட்களை உங்களுக்கு ஒன்றாக அமைத்துள்ளான். இதில் ஒன்றின் பரிபூரணம் மற்றொன்றில் தங்கியுள்ளது. உங்களில் மீதான தனது நன்மையையும் உபகாரத்தையும் முழுமையாக்குவதற்கும், உங்களை நேர்வழியில் செலுத்துவதற்கும், தனது நேர்வழியின் ஒளியால் பிரகாசம் அடைபவர்களின் வழியை நீங்கள் பின்பற்றுவதற்கும், உங்களை மிகச் சிறந்த முறையில் உபசரிப்பதற்கும் அல்லாஹ் இவ்வாறு செய்துள்ளான். எனவே வெள்ளிக்கிழமையை நீங்கள் ஒன்று கூடும் ஒரு இடமாக அமைத்து உங்களின் கடந்த கால பாவங்களை தூய்மைப்படுத்தும் ஒரு வெள்ளியிலிருந்து மறு வெள்ளி வரையிலான மாசுகளை கழுவுவதற்கும் அதற்கு அவன் அழைப்பு விடுத்துள்ளான். மேலும் மூமின்களுக்கு நினைவூட்டலாகவும் இறையச்சமுடையோரின் பயபக்தியை வெளிப்படுத்தவும் இந்நாளை ஏற்படுத்தியுள்ளான். ஏனைய நாட்களில் கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு வழங்கும் கூலியை விட பல மடங்கு அதிகமான கூலிகளை இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் இறைவன் உங்களுக்கு வழங்குகின்றான். இந்த பெருநாளின் முழுமை என்பது இறை கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதிலும், அவனது விலக்கல்களை விட்டு தவிர்ந்திருப்பதிலும், அவனது வழிபாட்டிற்கு தலை வணங்குவதிலே உள்ளது என்று இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தினத்தில் ஹுத்பா பிரசங்கத்தில் கூறியிருக்கின்றார்கள். அதை தொடராக இமாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், எனவே நபியின் தூதுத்துவத்தை ஒப்புக்கொள்ளாமல் இறைவனின் ஏகத்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்று இறை கட்டளையின்படி விளையாட்டை ஏற்றுக்கொள்ளாமல் மார்க்கம் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. மேலும் இறைவனின் கயிற்றையும் விலாயத்தின் உரிமையாளர்களையும் உறுதியாக பற்றி கொள்ளாமல் அல்லாஹுக்கு கீழ்ப்படிவதற்கான வழிகள் முழுமையடையாது. எனவே அல்லாஹ் கதீர் நாளில் தனது தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தூய்மையான மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனது அடியார்கள் குறித்து, அவர்களுடைய விலாயத்து குறித்து மக்களுக்கு நீங்கள் தெரியுங்கள் என்ற அந்த கட்டளையை இறைவன் இறக்கி அருளினான். நயவஞ்சகர்கள் மற்றும் உள்ளத்தில் நோயுற்றவர்கள் குறித்து நீங்கள் அச்சம் கொள்ளாமல் இந்த செய்தியினை நீங்கள் எத்தி வைக்கும்படி இறைவன் அவர்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். எனவே நபி அவர்களுக்கு இறைவன் பாதுகாப்பு வழங்கினான். நபி அவர்களும் அந்த செய்தியை அவர்களுக்கு எட்டி வைத்தார்கள். அல்லாஹ்வின் கருணை உங்கள் மீது உண்டாவதாக. இந்த ஒன்று கூடல் முடிந்த பிறகு உங்களது இல்லங்களுக்கு நீங்கள் திரும்புங்கள். உங்கள் குடும்பங்களுக்கு தாராளமாக வாரி வழங்குங்கள். உங்களது சகோதரர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்காக வேண்டி அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஒன்றாக இணைந்திருங்கள். அல்லாஹும் உங்களை ஒற்றுமைப்படுத்துவான். மேலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் நன்மை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹும் உங்களுக்கிடையே அன்பை நிலைநிறுத்துவான். அல்லாஹ் உங்களுக்கு கொடைகளை வழங்கி இருப்பது போன்று நீங்களும் ஒருவருக்கொருவர் இன்றைய நாளில் பரிசுகளை வழங்கிக் கொள்ளுங்கள். கடந்த கால மற்றும் எதிர்கால பெருநாட்களை விட பல
பல மடங்கு அதிகமான கூலிகளை வழங்கக்கூடிய ஒரு பெருநாள் தினமாக இன்றைய தினத்தை இறைவன் ஆக்கியிருக்கின்றான். இந்நாளில் செய்யப்படும் நன்மைகள் செல்வத்தை அதிகரிக்கும், ஆயுளை நீடிக்கும். இந்நாளில் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பும் பாசமும் இறைவனின் கருணையையும் அருளையும் பெற்றுத்தரும். உங்களால் இயன்றவரை இந்நாளில் உங்களது குடும்பத்தினருக்காக, உங்களது மார்க்க சகோதரர்களுக்காக வேண்டி நீங்கள் தாராளமாக செலவிடுங்கள். மேலும் ஒருவரை சந்தித்துக் கொள்கின்ற பொழுது உங்களுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய அந்த ஹுத்பாவிலே அமீர் மூமின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான ஒரு தினத்தில் நாமும் இருக்கின்றோம். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு அந்த வெள்ளிக்கிழமையிலே அந்த கதீருடைய நாள் ஒன்றாக வந்த தினத்திலே அந்த ஹுத்பா பிரசங்கத்தை தன்னுடைய சமூகத்தை பார்த்து கூறினார்களோ அந்த வார்த்தை எமக்கு கூறியது போன்றுதான் என்று இருக்கின்றது. இவ்வாறான 2 பெருநாட்கள் ஒன்றாக வந்திருக்கக்கூடிய ஒரு தினத்திலே நாம் இருக்கின்றோம். அமீர் மூமின் அவர்கள் கூறிய அந்த வார்த்தையை நாம் எடுத்து நடக்க வேண்டும். மேலும் கதீர் என்பது அனைத்து இமாம்களினாலும் ஒரு பெருநாளாக பார்க்கப்பட்டு வந்திருக்கின்றது. இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக புராத் இப்னு அஹ்னஃப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், இமாம் அவர்களே, ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, ஜும்ஆ மற்றும் அரபா தினத்தை விட, அவ்விரண்டையும் விட, இந்த 4ஐயும் விட மேலான ஒரு தினம் உண்டா என்று இமாம் அவர்களிடம் நான் கேட்டேன். அதற்கு இமாம் அவர்கள் கூறினார்கள், ஆம், அனைத்தையும் விட மிகப்பெரிய ஒரு தினம் இருக்கின்றது. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய பிரதிநிதியாக நியமித்த அந்த தினமாக இருக்கின்றது. அந்த தினத்தில் இறைவன் மார்க்கத்தை பூரணப்படுத்தி அனைத்து அருட்கொடைகளையும் உங்களுக்கு அவன் பூரணப்படுத்தி அந்த தினமாக இருக்கின்றது என்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தோழரை பார்த்து கூறினார்கள். அதே போன்று இமாம் அவர்களிடம் அவர் கேட்கின்றார், இந்த தினத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், பனி இஸ்ரவேலர்களின் இறை தூதர்கள் எவரேனும் தங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த வசியினை ஒரு தினத்தில் நியமித்தால் அந்த தினத்தை அவர்கள் ஒரு பெருநாளாக கொண்டாடுவார்கள் என்று இமாம் அவர்கள் கூறினார்கள். எனவே நீங்களும் இந்த தினத்தை ஒரு பெருநாளாக கொண்டாடுங்கள் என்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த தோழரை பார்த்து கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று ஹசன் இப்னு ராஷித் என்பவரும் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், இமாமே, நான் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், முஸ்லிம்களுக்கு ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா ஆகிய 2 பெருநாட்களை தவிர வேறு பெருநாள் உண்டா என்று கேட்டேன். அதற்கு இமாம் அவர்கள், ஆம் ஹசனே, இந்த 2 பெருநாட்களை விட மிகவும் பெரிய ஒரு உன்னதமான பெருநாள் உண்டு. அது எந்த நாள் என்று நான் இமாம் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு இமாம் அவர்கள், அமீர் மூமின் அவர்கள் மக்களுக்கு ஒரு நேர்வழிகாட்டியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நாள் தான் என்று இமாம் அவர்கள் கூறினார்கள். நான் அந்த தினத்தில் என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்று இமாம் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு இமாம் அவர்கள், அந்த தினத்தில் நீங்கள் நோன்பு நோற்பீராக, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அதிகமாக ஸலவாத்து கூறுவீர்களாக என்று இமாம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அதே போன்று அஹ்லு பைத்துகளுக்கு யார் அநீதி இழைத்தார்களோ அவர்களை விட்டும் நீங்கள் விலகி இருப்பதாக இறைவனிடம் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த தினத்தில் என்று இமாம் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள். மேலும் அந்த தினத்தை ஒரு பெருநாளாக நீங்கள் கொண்டாடுங்கள் என்றும் இமாம் அவர்கள் எனக்கு கூறியதாக ஹசன் இப்னு ராஷித் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இவ்வாறு அறிவித்துவிட்டு அவர் இமாம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், அந்த தினத்தில் நோன்பு நோற்றால் என்ன நன்மை இருக்கின்றது என்று. அதற்கு இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த கதீருடைய தினத்திலே நோன்பு நோட்பது என்பது 60 மாதங்கள் நோன்பு நோற்ற கூலியினை இறைவன் அவருக்கு வழங்குவதாக இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று அப்துர் ரஹ்மான் பின் சாலிம் என்பவர் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு கூறியதாக ஒரு ஹதீஸினை அறிவிப்பு செய்கின்றார்கள். அவர்களுடைய தந்தை இமாம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், முஸ்லிம்களுக்கு ஜும்ஆ, அதே போன்று ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா ஆகிய பெருநாட்களை தவிர வேறு ஏதாவது சிறப்பு மிக்க நாட்கள் உண்டா என்று கேட்பதற்கு இமாம் அவர்கள், ஆம், அனைத்தையும் விட மிகவும் கண்ணியமான ஒரு நாள் உண்டு. அது எந்த நாள் என்று கேட்பதற்கு இமாம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீர் மூமின் அவர்களை இமாமாக நியமித்து மன்குந்து மௌலா ஃபஹாதா அலியின் மௌலா என்று கூறிய அந்த கதீருடைய நாள் தான் இந்த அனைத்து நாட்களையும் விட மிகவும் சிறந்த ஒரு நாள் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக அவர் அறிவிப்பு செய்கின்றார்கள். இவ்வாறு ஒவ்வொரு இமாம்களும் இந்த திருநாளை, இந்த கதீருடைய நாளை ஒரு பெருநாளாக அவர்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த நாளை பற்றி கூறுகின்ற பொழுது இவ்வாறு கூறுகின்றார்கள், யௌமு கதீர்ஹும் அஃவது ஆயாது உம்மத்தி. கதீர்ஹும் நாள் என்பது எனது உம்மத்தின் பெருநாட்களிலே மிகச் சிறந்த பெருநாளாக காணப்படுகின்றது. வஹுவ யௌமுல்லதி அமரனி அல்லாஹு தஆலா ذிக்ருஹு ஃபீஹி பினஸ்பி அஹி அலி இப்னு அபீ தாலிப் அலமன் லிஉம்மத்தி யஹ்ததூன பிஹி மின் பஅதி. எனக்கு பிறகு எனது சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காக எனது சகோதரர் அலி இப்னு அபீ தாலிப் அவர்களை ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு நேர்வழியின் கொடியாகவும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு அடையாளமாகவும் நியமிக்கும்படி இறைவன் எனக்கு கட்டளையிட்ட தினமாக அந்த தினம் இருக்கின்றது. வஹுவ யௌமுல்லதி அக்மலுல்லாஹு ஃபீஹி அத்தீன். அந்த தினம் என்னவென்று சொன்னால் இறைவன் மார்க்கத்தை பூரணப்படுத்திய தினமாக இருக்கின்றது. வதம் அலா உம்மத்தி ஃபீஹி நிஅமா. அந்த தினத்திலே இறைவன் எனது சமுதாயத்தின் மீது அனைத்து அருட்படைகளையும் அனைத்து நியமத்துக்களையும் பூரணப்படுத்திய ஒரு தினமாக காணப்படுகின்றது. ரலிய லஹும் இஸ்லாம தீனா. அந்த தினத்தில் இறைவன் இஸ்லாத்தினை பொருந்தி கொண்ட ஒரு மார்க்கமாக ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கமாக அமைந்த ஒரு தினமாக அந்த தினம் இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அல்லாமா மஜ்லிஸி அவர்கள் தன்னுடைய பிஹாருல் அன்வாரில் இந்த ஹதீஸினை பதிவு செய்கின்றார்கள். அந்த ஹதீஸின் தொடரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், மாஷிரன் நாஸ் இன்ன அலியன் மின்னி வன மின் அலி. மனிதர்களே, நான் அலியில் நின்றும் அலி என்னில் நின்றும் உள்ளவராக இருக்கின்றார். குலிக்க மின் தீனத்தி. அலி நான் படைக்கப்பட்ட அந்த களிமண்ணிலே இருந்து படைக்கப்பட்டவராக அலி காணப்படுகின்றார். வஹுவ இமாமுல் ஹல்கி பாதி யுபையினு லஹும் மக்தலஃபு ஃபீஹி மின் சுன்னத்தி. எனக்கு பிறகு என்னுடைய சுன்னத்திலே என்னுடைய சமூகம் வழி தவறி செல்கின்ற பொழுது அதிலே அவர்கள் கருத்து வேறுபாடு வருகின்ற பொழுது அதனை நேர்வழி காட்டக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கக்கூடிய என்னுடைய சுன்னத்தை தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு இமாமாக எனக்கு பின்னால் அலி இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். மேலும் இமாம் அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற பொழுது இவ்வாறு கூறுகின்றார்கள், வஹுவ அமீருல் முஃமினீன். அவர் மூமின்களுடைய தலைவராக அவர் காணப்படுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் அவர் மர்மையிலே வரக்கூடிய முகம் வெண்மையாக வரக்கூடிய அனைவருக்கும் தலைவராக அவர் காணப்படுவார் என்றும் மூமின்களுடைய பாதுகாப்பாளராக அவர் இருப்பார் என்றும் வசிமார்களிலே நபிமார்களுக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதிகளிலே மிகவும் சிறந்த பிரதிநிதியாக கைருல் வசீனாக அவர் இருப்பார் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். மேலும் அவர் என்னுடைய மகள், அதே போன்று உலக பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் ஃபாத்திமா ஸலாமுல்லாஹி அலைஹா அவருடைய கணவராக அவர் காணப்படுகின்றார்கள். அதே போன்று அபுல் ஐம்மத்துல் மஹ்தியின் நேர்வழிப்பட்ட இமாம்களுக்கெல்லாம் தந்தையாக அவர் இருப்பார் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு சிறப்புமிக்க ஒரு நாளிலே நாம் இருக்கின்றோம். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனக்கு பின்னால் இந்த சமூகத்துக்குரிய வழிகாட்டியாக இறை தூதர் அவர்கள் நியமித்த அந்த தினத்திலே இருக்கின்றோம். இவ்வாறான ஒரு தினத்தை நாம் நம்முடைய பெருநாள் தினமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய இமாம்களும் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த தினத்தை பெருநாளாக அமைத்து தந்த அந்த நாயன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனா மினல் முத்தமஸ்ஸிகீன பிவிலாயத்தி அமீருல் முஃமினீன் அலி இப்னு அபீ தாலிப் வ அய்மத்துல் மாசூமீன் அலைஹிம் ஸலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وجعله رحمة للعالمين بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. من يطيع الله ورسوله فقد رشد ومن يعصمها فقد غوى. اوصيكم عباد الله بتقوى الله.
اللهم صل على محمد عبدك ورسولك وأمينك وصفيك وحبيبك وخيرتك من خلقك حافظ سرك ومبلغ رسالاتك أفضل وأحسن وأجمل وأكمل وأزكى وأنمى وأطيب وأطهر وأسنى وأكثر ما صليت وباركت وترحمت وتحننت وسلمت على أحد من عبادك وأنبيائك ورسلك وصفوتك وأهل الكرامة عليك من خلقك اللهم وصل على علي أمير المؤمنين ووصي رسول رب العالمين عبدك ووليك وأخي رسولك وحجتك على خلقك وآيتك الكبرى والنبي العظيم وصل على صديقة الطاهرة فاطمة سيدة نساء العالمين وصل على سبطي الرحمة إمامي الهدى الحسن والحسين سيدي الشباب أهل الجنة وصل على أئمة المسلمين علي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف الهادي المهدي اللهم صل على محمد وآل محمد وعجل فرج حججك على عبادك وأمنائك في بلادك صلاة كثيرة دائمة اللهم وصل على ولي أمرك القائم المعمل والعدل المنتظر والخفه بملائكة المقربين ويده بروح القدس يا رب العالمين. மீண்டும் முறை என்னிலையிலும் உங்களையும் என்னையும் தக்குவா எனும் இறையச்சத்தினை பேணி நடக்கும்படி நல்வதல் செய்து கொள்கின்றேன். கதீர் தினத்தை பற்றி இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸினை அல்லாமா முஹம்மது பாக்கர் மஜ்லிசி அவர்கள் தன்னுடைய ஜாதுல் மஆத் என்ற நூலில் 203வது பக்கத்தில் இவ்வாறு பதிவு செய்கின்றார்கள். இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், மறுமை நாள் வருகின்ற பொழுது இறைவனின் அரசிக்கு முன்னால் 4 நாட்கள் மணமகனை மணமகள் இல்லத்திற்கு அழைத்து செல்கின்ற பொழுது எவ்வாறு அலங்கரித்து கொண்டு வரப்படுமோ அவ்வாறு அந்த 4 நாட்களும் கொண்டு வரப்படும். அந்த நாட்கள் ஈதுல் அல்ஹாவுடைய நாளாகவும் ஈதுல் ஃபித்ருடைய நாளாகவும் ஜும்மாவுடைய தினமாகவும் கதீருடைய நாளாகவும் இருக்கும். இந்த 4 நாட்களும் அலங்கரிக்கப்பட்டு இறைவனிடத்தில் கொண்டு வரப்படும். இந்த நாட்களில் கதீருடைய நாள் எவ்வாறு இருக்குமாக இருந்தால், இன்ன யௌமல் கத்ரி பைனல் அல்ஹா வல் ஃபித்ரி வல் ஜும்மா கல் கமரி பைனல் கவாகிப். நட்சத்திரங்களுக்கு மத்தியிலே சந்திரன் எவ்வாறு பிரகாசிக்குமோ அவ்வாறான பிரகாசிக்கக்கூடியதாக அந்த கதீருடைய நாள் இருக்கும் என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் இமாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், அந்த கதீருடைய நாள் என்னவென்று சொன்னால், அந்த நாளில் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் இருந்து பாதுகாக்கப்பட்ட தினமாக அந்த தினம் இருக்கின்றது என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். வஹுவ யௌமுல்லதி நஜா ஃபீஹி இப்ராஹிமுல் கலீல் மினன் நார் ஃபஸாமஹு சுக்ரன் லில்லாஹ். இறைவன் நெருப்பில் இருந்து தன்னை பாதுகாத்ததற்காக வேண்டி அந்த தினத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றதாகவும் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் கூறுகின்றார்கள், அந்த தினத்தில் இறைவன் மார்க்கத்தை பூரணப்படுத்தினான். பரிபூரணமான ஒரு மார்க்கமாக இஸ்லாத்தை இறைவன் அந்த தினத்திலே ஆக்கியதாக இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் அந்த தினத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீர் முஃமினீன் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய வசியாக தனக்கு பின்னால் அனைத்து இந்த சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய இமாமாக நபி அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். எனவே அந்த தினத்தில் நீங்கள் நோன்பு நோருங்கள் என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் தன்னுடைய அந்த ஹதீஸின் தொடரிலே இமாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், மார்க்கம் முழுமையாக்கப்பட்ட தினமாக அந்த நாள் காணப்படுகின்றது. அந்த நாளில் ஷைத்தானுடைய மூக்கு மண்ணிலே தேய்க்கப்பட்ட நாளாக அந்த நாள் இருக்கின்றது. ஷியாக்கள் மற்றும் அஹ்லுல் பைத்துக்களை நேசிக்கக்கூடிய அன்பாளர்களுக்கு அவர்களுடைய நற்செயல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் காணப்படுகின்றது என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் அந்த நாளில் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய செயல்கள் எல்லாம் காற்றில் எந்தவித பயனும் இல்லாமல் பறக்கக்கூடிய தூசிகளாக மாறிய தினமாக அந்த தினம் இருக்கின்றது என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் அந்த தினத்தை பற்றி கூறுகின்ற பொழுது இமாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், அந்த தினத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இறைவன் இவ்வாறு கட்டளையிடுகின்றான், ஜிப்ரீலே என்னுடைய அந்த குர்சியை நீங்கள் பைத்துல் மாமூருக்கு நேராக நீங்கள் கொண்டு வந்து வையுங்கள் என்று இறைவன் கூற, அதில் வைத்துவிட்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குர்சியிலே ஏறி நின்று வானவர்களை எல்லாம் அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும்
நீங்கள் ஸலவாத்து கூறுங்கள் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள். அதே போன்று அந்த தினத்தில் அஹ்லுல் பைத்துக்களுடைய நேசர்களாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்காக வேண்டியும் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்றும் இறைவன் அவர்களுக்கு கட்டளையிடுவதாக இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் அந்த தினத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம் பல மடங்கு கூலிகளை இறைவன் வழங்குவதாக இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த தினத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இமாமை தனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த இமாமை நியமித்த அந்த தினமாக இருக்கின்றது என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். யார் அந்த தினத்தில் தன்னுடைய மூமினான சகோதரனுக்கு ஒரு பொருளை அல்லது ஒரு பணத்தை சதக்காவாக வழங்குகின்றாரோ இறைவன் அவருக்காக வேண்டி அவருடைய பொருளாதாரத்திலே பல விருத்திகளை செய்து கொடுப்பான் என்றும் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் அந்த தினத்தில் நீங்கள் அதிகமாக உங்களுடைய செல்வத்தை நல்ல வழியில் செலவழியுங்கள். அவ்வாறு செலவழிப்பதன் மூலம் இறைவன் உங்களுக்கு நரக விடுதலை தருவான் என்றும் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் அந்த தினத்தை பற்றி இமாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது இவ்வாறு கூறுகின்றார்கள். வஹுவ யௌமுல்லதி யஜ்அலுல்லாஹு ஃபீஹி ஸஅயல் ஷியத மஷ்கூரன் வ ஸன்பஹு மக்ஃபூரா வ அமலுஹு மக்பூலா. அந்த தினத்திலே ஷியாக்களுடைய செயல்களுக்கெல்லாம் நட்கூலிகள் வழங்கப்படுகின்றது, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது, அவருடைய நற்செயல்கள் எல்லாம் இறைவனினால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு தினமாக அந்த தினம் இருக்கின்றது என்று இமாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் அந்த தினம் என்பது அஹ்லுல் பைத்துக்களுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு மிகவும் துயரமான ஒரு சுமையான நாளாக அது அவர்களுக்கு காணப்படும் என்றும் இமாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த தினம் என்பது பெருநாளுடைய ஒரு தினமாக இருக்கின்றது. அந்த தினம் மிக பெரும் பெருநாளான ஒரு தினமாக இருக்கின்றது. அந்த தினத்திலே யோம் யுஸ்தஜாபு ஃபீஹி துஆ, உங்களுடைய துஆக்கள் எல்லாம் இறைவனின் புறத்திலிருந்து அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு தினமாக அந்த தினம் இருப்பதாகவும் இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் அந்த தினத்திலே நீங்கள் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருங்கள் என்றும் இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் அந்த தினத்தில் அனைவருடைய பாவங்களையும் இறைவன் மன்னிக்கின்றான் என்றும் நீங்கள் அந்த தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அஹ்லுல் பைத்துக்கள் மீதும் அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டிய ஒரு தினமாக அந்த தினம் இருக்கிறது என்றும் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதீருடைய தினத்தை பற்றி கூறுகின்றார்கள். மேலும் இந்த தினத்திலே செய்யக்கூடிய சிறிய சிறிய நற்செயல்களுக்கும் பல மடங்கு கூலிகளை இறைவன் வழங்குவதாகவும் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த தினத்திலே ஒரு நோன்பாளிக்கு அவருடைய நோன்பு திறப்பதற்கு ஒருவர் அந்த இஃப்தாருடைய வேலை செய்து கொடுப்பாராக இருந்தால் அவர் 1,00,000 நபருக்கு நோன்பு திறக்கக்கூடிய ஏற்பாடு செய்து கொடுத்த கூலியினை இறைவன் வழங்குவதாக இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த தினத்திலே நீங்கள் மூமின்களை சந்தித்தால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனா மினல் முத்தமஸ்ஸிகீன பிவிலாயத்தி அமீருல் மூமினீன் வ அய்மத்தில் அலைஹிமுஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய இந்த இறை புகழ்ச்சியை நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் என்றும் இமாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த தினம் என்பது வஹுவ யௌமுத் தபஸ்ஸும் ஃபி வுஜூஹின் நாஸ், நீங்கள் மூமின்களாய் பார்க்கின்ற பொழுது அந்த தினத்தில் நீங்கள் புன்முறுவலை பொழிக்கக்கூடிய ஒரு நாளாக, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த தினம் இருக்கின்றது என்றும் இமாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். யார் ஒருவர் கதீருடைய தினத்திலே ஒரு மூமினை பார்த்து புன்முறுவல் குறிக்கின்றாரோ அந்த மகிழ்ச்சியின் காரணமாக இறைவன் மறுமையிலே அவருக்கு அவனுடைய அருள் பார்வையை வழங்குகின்றான். அதே போன்று மறுமையிலே அவருடைய 1000 தேவைகளை இறைவன் நிறைவேற்றுவதாகவும் இமாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று அவருக்கு சுவர்க்கத்திலே வெண்முத்துக்களான ஒரு மாளிகையை இறைவன் அவருக்கு கட்டி கொடுப்பதாகவும் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த தினம் உங்களை யௌமுஸ்ஸீனா, நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அது இருக்கின்றது என்றும் யார் ஒருவர் அந்த தினத்திலே தன்னை அழகுபடுத்திக் கொள்கின்றாரோ இறைவன் அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான். அது சிறு பாவங்களாக இருந்தாலும் தான் பெரும் பாவங்களாக இருந்தால்தான் அனைத்தையும் அந்த தினத்திலே தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய அந்த மூமினுடைய அனைத்து பாவங்களையும் இறைவன் மன்னிப்பதாக இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த தினத்திலே இறைவனின் மலக்குகளை பார்த்து கூறுகின்றான், நீங்கள் அவருடைய நல்லமல்களை எல்லாம் எழுதி கொள்ளுங்கள், அவருக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் என்றும் இறைவன் அவரை பார்த்து மலக்களை பார்த்து கூறுவதாகவும் இமாம் அவர்கள் கூறுகின்றார். அதே போன்று யார் ஒருவர் இவ்வாறான நிலையிலே அன்று மரணிக்கின்றாரோ அவர் ஷஹீதாக மரணித்தார் என்றும் அவரை ஷஹீத் என்றுடைய அந்தஸ்திலே நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்றும் இறைவன் மலக்களை பார்த்து கூறுவதாகவும் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று
யார் ஒருவர் அன்றைய தினத்தில் ஒரு மூமினுக்கு உணவளிக்கின்றாரோ அவர் கமன் அத்அம ஜமீல் அன்பியா சித்திகின், அனைத்து நபிமார்களுக்கும் அனைத்து சித்திகின்களுக்கும் உணவளித்த கூலியினை இறைவன் அவருக்கு வழங்குவதாக இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு பல சிறப்புகள் நிறைந்த ஒரு தினமாக இந்த கதீருடைய தினம் இருக்கின்றது. இந்த தினத்தை பற்றி இமாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். கதீர் தினம் என்பது அல்லாஹு தாலா அஹ்லுல் பைத்துக்களான எங்கள் மீது எங்களுடைய விலாயத்தை மக்களுக்கு எத்தி வைத்த ஒரு தினமாக அந்த தினம் காணப்படுகின்றது என்று இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் எங்களுக்கு எவ்வாறான ஒரு சிறப்பினை தந்திருக்கின்றார் என்பதை அந்த ஹதீஸிலே இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று இமாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு அமீர் மோமினின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விலாயத்தை கூறுவதற்கு முன்பாக இறைவன் வானில் உள்ள மலக்குகளுக்கு அந்த விலாயத்தை எத்தி வைத்து விட்டான் என்றும் இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று யார் ஒருவர் கதீருடைய நாளில் இமாம் அவர்களுடைய அந்த விலாயத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் எவ்வாறானவர்கள் என்பதை பற்றியும் இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹதீஸிலே இவ்வாறு கூறுகின்றார்கள். மஸலுல் மூமினீன ஃபீ கபூலிஹிம் வலா யமீருல் மூமினீன ஃபீ யௌமி கதீர்ஹும் கமஸலில் மலாயிகத்தி ஃபீ சுஜூதிஹிம் லிஆதம். யார் மூமின்களான யார் அந்த தினத்திலே அமீர் மூமின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலாயத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் மலக்களை பார்த்து நீங்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று கூறிய அந்த மலக்குகளை போன்றவர்கள் எவ்வாறு இறைவனுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்தார்களோ அந்த மலக்களுடைய அந்தஸ்தில் இமாம் அலி அவர்களுடைய விலாயத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மூமின்கள் இருப்பதாக இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று யார் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த விலாயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதில் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் இபிலிஸை போன்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்தாமல் இறைவனுடைய அந்த கட்டளையை மாறு செய்த அந்த இபிலிஸை போன்றவர்கள் என்றும் இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹதீஸிலே கூறுகின்றார்கள். எனவே இவ்வாறான ஒரு தினத்திலே நாம் இருக்கின்றோம். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களதும் அவர்களுக்கு பின்னால் வந்த ஏனைய இமாம்களுடைய அந்த விலாயத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மூமின்களாக எம்மை ஆக்கி அமைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இந்த தினத்தின் பொருட்டினாலும் இந்த தினத்திலே நீ யாரை எங்களுக்கு இமாமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நியமித்தாயோ அந்த புனிதமான மாசூமின் பொருட்டினாலும் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய காலத்தின் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகையை துரிதப்படுத்துவாயாக. அவருடைய வருகைக்காக வேண்டி செயற்படக்கூடிய உண்மையான மூமின்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.